யட்சே தாஸ்யாமி மோதிஷே இது அஜ்ஞான விமோகிதாக. இந்த மாதிரி கொடுக்குறவங்க யாரும் கிடையாது, இந்த மாதிரி ஹோம் பண்ணுறவங்க யாரும் கிடையாது, அதனால் இந்த மாதிரி தானம் பண்ணுறவங்க யாரும் கிடையாது, அகங்காரத்தோடு பேசிகிட்டே இருப்பான். இதெல்லாம் அஜ்ஞானத்தினால வந்த காரியமே தவிர நிஜமான காரியம் இல்லை. இதெல்லாம் அசுர சம்பத்தினால வந்த காரியம். அநேக சித்த விப்ராந்தாக, மனசை போட்டு குழப்பிக்கிட்டு தானும் குழம்பிட்டு இருக்கிறவாளையும் குழப்பி விட்டுட்டே இருப்பான். மோகஜால சமாவிரத்தாக, மோகத்தினாலேயே அப்படியே லயிச்சுட்டே இருப்பான். குடித்தவன் எப்படி எவ்வளோ மோகத்தோடு அப்படியே உட்காந்து ஆடிகிட்டே இருப்பானோ அதுபோல் இவரும் குடித்தவன் மாதிரியே ஆடி கொண்டு பிடிச்சிட்டு உட்காந்துருப்பான். பிரசக்தாக காமபோகேஷு, எப்போ பார்த்தாலும் காமபோகத்திலேயே உட்காந்துருப்பான். பதந்தி நரக்கே அசுச்சோ, அப்படி விட்டால் என்ன ஆவான்னா நரகத்தில்னா அசுச்சியான நரகத்தில் போய் விழுவான். எழுந்திருக்க முடியாது, வர முடியாத நரகத்தில் போய் விழுவான். திருப்பி வரவே முடியாது, பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் நரகத்தில் உட்காந்துருவான் அவன். ஆத்மசம்பாவிதா ஸ்தப்தா, தான் தான் இந்த உலகத்தை பெரிய ஆள், வேறு யாரும் கிடையாதுன்னு இந்த அகங்காரத்தோடு ஸ்தப்தமாக உட்காந்துருப்பான். தனமான மதான்விதாக, பணமாக என்கிட்ட தான் இருக்குது, மானமாக என்கிட்ட தான் இருக்குது, இந்த மாதிரி எல்லாத்தையும் தான் ஆசுர சம்பத்தினால எல்லாம் தான் நினச்சின்னு உட்காந்துட்ருப்பான். எஜந்தே நாம யஜ்ஞைஸ்தே, யாகங்களாம் பண்ணுவான், ஆனால் அது பேருக்கு தான் பண்ணுவான். பணத்தை யார்ட்டையாக கொடுத்துருவான், நீ யாகம் பண்ணி என் பேரில் விடுவான். ஜனங்கள் என்ன பண்ணுவான், பைசாலாம் வாங்கிட்டு இன்னாருக்காக பண்ணுறேன் நான் பண்ண பேரை வரும்படியாக பண்ணுவான், அவ்வளோதான். எஜந்தே நாம யஜ்ஞைஸ்தே தம்பேன அவிதிபூர்வகம், விதிபூர்வமாக ஒன்றும் பண்ண மாட்டான். விதி இல்லாமல் முறைப்படி இல்லாமல் நரகத்துக்கு போகிற யாகமாக பண்ணுவான். சொர்க்கத்துக்கு வர யாகம் பண்ணான்னா புண்ணியம், நரகத்தையாக போன்ற யாகம் பண்ணான்னா அதெல்லாம் விதி இல்லாமல் பண்ணுறது இருக்கோ அதெல்லாம் நரகத்தில் கொண்டு விட்டுருவோன்னு. இன்னும் எப்படி இருக்காமோ அகங்காரம், நான் தான், பலம், தர்ப்பம், காமம், குரோதஞ்ச சம்ஸ்கிருதாக இத்தனையோடு கூடி உட்காந்துருக்கு. மாம் ஆத்மபரதேஷு பிரத்விஷந்தா அபிசூயா, என்னை தவிர உலகத்தில் யார் இருக்கான் அப்படின்னு அசூயப்பட்டு உட்காந்துருப்பான். நான் தான் எல்லாத்துக்காலும் பெரிய ஆள், என்னை தவிர வேறு ஆள் இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த அகங்காரம் அசூயம் சேர்ந்து இருந்து ரொம்ப பாடாப்படுத்துன்னு, தானும் பாடாப்படுத்துன்னு அடுத்தவனும் பாடாப்படுத்துன்னு உட்காந்துருப்பான், உபதிரப்படுத்துன்னு உட்காந்துருப்பான். தானகம் துஷதசத்ருன்னு, அப்படிப்பட்ட நான் எல்லாரையும் சத்ருக்கள் எல்லாம் சம்சாரேஷு நராதமான் க்ஷிபாம்யசுரம் அசுரம் ஆசுரீஸ்வர யோனிஷு, அப்படிப்பட்டவெல்லாம் நான் என்ன பண்ணுறேன்னா சம்சார சாகத்துலேயும் எழுந்துக்க முடியாத அளவுக்கு அவனை தக்கி அப்படியே அமுச்சு விட்றேன். அவனை க்ஷிபாமி அசுரம் அஜஸ்திரம் அசுபான் ஆசுரீஸ்வர யோனிஷு, திரும்பி அசுர யோனியிலே பிறந்து அதிலே வளர்ந்துட்டே இருப்பான். ஆசுரியும் பிரீதி யோனி மாப்பன்னாக மூடா ஜென்மனி மாம் அப்பிராப்பிய கௌந்தே தத்தோயாந்தி அதமாங்கதிம். இப்படி எந்த ஆசுரிய ஜென்மத்தில் பிறந்தானோ அவன் திருப்பி அசுர ஜென்மத்திலே வந்துட்டே இருப்பான், பிறந்துட்டே இருப்பான், வளர்ந்துட்டே இருப்பான். நல்ல வழிக்கு கொஞ்சம் கூட வரமாட்டான். அசுர பிறவியாக பிறந்து அவனும் இம்சை பண்ணிட்டு எல்லாரையும் இம்சை பண்ணிட்டு தானும் இம்சை பண்ணிட்டு இப்படி போயிட்டே இருப்பான். மாம் அப்பிராப்பியவே கௌந்தி, அவனுக்கு எங்கிட்ட வருதுங்கிறதே சாத்தியம் இல்லாமல் சமாஜம், அந்த எண்ணமே இருக்காது, சிந்தனையே இருக்காது. தத்தோ யாந்தி அதமாம் கதி. அதனால் இப்படிப்பட்ட அசுர குணம் உள்ளவன்லாம் எப்படி இருக்கான்னா எங்கிட்டே வரமாட்டான், அதமான நீச்ச கதிக்கு போயிட்டே இருப்பான். நல்ல கதிக்கு கொஞ்சம் கூட வரமாட்டான். நல்ல கதிக்கு வந்தான்னா நல்ல சிந்தனை வரத்துக்கு அது கிட்டக்கே வராது. எப்போ பார்த்தாலும் 24 கெட்ட சிந்தனைகள், கெட்ட காரியங்கள் பண்ணிட்டு அதோதகத்துக்கு போயிட்டே இருப்பான், அதப்பாதாளத்துக்கு போயிட்டே இருப்பான். திரிவிதம் நரகசேதம் துவாரம் நாசனம் ஆத்மனா, 3 விதமான நரகங்கள் இருக்குது. அதை உனக்கு சொல்கிறேன் கேடு. காமக்ரோதா ததா லோபா தஸ்மாத் ஏதத்திரயம் தெஜேத். காமத்தினால பல நரகங்கள்லாம் வரும், குரோதத்தினால பல நரகங்கள்லாம் வரும், லோபத்தினாலேயும் பல விதமான நரகங்களாக வரும். அதனால் இந்த 3ஐயும் விட்டால் தான் ஆசுர சம்பத்திலே நம்ம போக முடியும். காமத்தினால பல நரகங்கள்லாம் அனுபவிக்கிறா எத்தனையோ பேர் இருக்கா. பரதார கமனம்னு புறத்தார்கிட்ட போகவே கூடாது, பொம்நாட்டிகிட்ட அதெல்லாம் போனால் பல நரகங்கள்லாம் நமக்கு வந்து கிடைக்கும். கோபத்தினாலே எல்லாரையும் அடித்து இம்சை பண்ணி கொலை பண்ணி பிராமணகரெல்லாம் பண்ணிடுவோம், பிராமணெலாம் கொண்டு எல்லாம் பண்ணிடுவோம், மகாபாவம் அதெல்லாம் அவருக்கும் தான் வரும். லோபத்துக்கு அந்த பொருள் வேணும் இந்த பொருள் வேணும் இந்த ஆசையினாலேயும் பல பேரை இம்சை பண்ணிடுவான், அவனுக்கும் பல நரகங்கள்லாம் உண்டு. இந்த நரகத்துலேயும் வளர எழுந்திருக்கவே முடியாது. காமக்ரோதம் லோபம் யார்கிட்ட இருக்கோ அவனால் நல்ல கதிக்கு வருதுங்கிறது முடியவே முடியாத காரியம். திருப்பி இப்படியே பண்ணிட்டு உட்காந்துட்டே இருப்பான். அதனால் இந்த 3ஐயும் விட்டால் தான் நல்லதே தவிர அது வச்சுருக்க வரைக்கும் ஆபத்து தான் அவனுக்கு.
तस्मादेतत्रयं त्यजेत् एतैर्विमुक्तः कौन्तेय तमोद्वारैः स्त्रिभिर्नरः ஆச்சரத்தி ஆத்மனஸ்ரேயா தத்தோ யாதி பராங்கதி. இந்த 3 குணத்தையும் யார் ஒருத்தன் விடுறானோ விட்டவனுக்கு நல்ல வழி கிடைக்கும். நல்ல வழி மூலமாக என்ன நினைக்க ஆரம்பிப்பான். என்ன நினச்ச ஒரு பாடு ஈஸ்வர ஸ்வரூப ஞாபகம்லாம் வந்து ஒரு பாச்சு. ஈஸ்வரனே கிடையாது இயற்கையை சொல்கிறவனுக்கு ஈஸ்வர ஞானம் வந்து எவ்வளோ நல்லா இருக்கும், நல்லவனாகிடுவான். அதனால் அப்படிப்பட்ட ஒரு நல்ல சுபாவம் உள்ளவனாக ஒரு மனிதன் ஆனான்னா அவனுக்கு நான் அவனை தூக்கி விட்டு நல்ல கதியை கொண்டு போவேன். ஏதேர் விமுக்தா கௌந்தே. இதுலேருந்து காமக்ரோதம் லோபத்துலேருந்து விடுதலையாக யார் ஒருத்தர் இருக்கானோ தமோ துவாரேகி ஸ்திரபின்னரா. இதெல்லாம் தமோ குணம். காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் இதெல்லாம் தமோ குணம் சேர்ந்தது. அதுலேருந்து யார் ஒருத்தர் விடுபடுறானோ அவனுக்கு ஆச்சரத்தி ஆத்மனா ஸ்ரேயதா. அவன்தான் நிஜமாக ஆத்மஸ்வரூபத்துக்கு வர வழி தெரிந்து கொண்டவன். தத்தோ யாதி பராங்கதி. அதுலேருந்து நல்ல கதி போகிறதுக்கு வருவான். நல்ல கதி போன ஒரு பாட்டு திருப்பி நல்ல சிந்தனைகள் வரும், நல்ல காரியங்கள் பண்ண தோணும், நல்லதெல்லாம் வரும். அதுலேருந்து அவன் ஞானத்தை அடையிறது வாய்ப்பாக அமையும். அதனால் முதல்ல இந்த 3ஐயும் விட கற்றுக்கணும். விடத்தான் நமக்கு நல்ல புத்தி வரும். வச்சுக்க இந்த வேணும்னு ஆசைப்பட இந்த மோசமாக போட்டுருப்போம். இந்த 3ஐயும் விட காமக்ரோத லோபங்களை விட மனசுக்கு நல்ல புத்தி வரும். நல்ல புத்தி வர நல்ல கதி வரும். நல்ல கதி வர அவனுக்கு நல்ல புத்தி ஸ்திரமாக நின்று ஞானம் அடைவதற்கு வாய்ப்பாக முடியும். யா சாஸ்திரவிதி உத்ஸிஜ்ய வர்த்ததே காமகாரதः ந சித்திம் அவாப்னோதி ந சுகம் ந பராங்கதி. இதெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது. நான் சொன்னேன்னு நினச்சிக்க வேண்டாம். நான் தான் வேதத்தையும் உண்டு பண்ணி சாஸ்திரத்தையும் உண்டு பண்ணி எல்லாத்தையும் பண்ணினேன். அந்த சாஸ்திரத்தில் என்ன இருக்கோ அதுபடி ஒருத்தர் நடந்தால் தான் சரியான விஷயமே தவிர அந்த சாஸ்திரத்தை விட்டுவிட்டு பாட்டு வேறு திசா பண்ணானால் அவனுக்கு நரகம்தான் கிடைக்கும், வேறு ஒன்றுமே கிடைக்காது. வர்த்தத்தே காமகாரதா. இந்த சாஸ்திர வழியை விட்டுட்டு யார் ஒருத்தர் தனக்கு தோண்ட பிரகாரம் காமகாரதா காமக்ரோதம் மோக்கள் இதுலேயே உட்காந்து வேலை பண்ணிகிட்டே உட்காந்துருக்கணுமோ நச்ச சித்தி மகாப்னோதி. ஒரு நாளும் நல்ல கதி அடையிறது வாய்ப்பே கிடையாது. ந சுகம் ந பராம் கதியும். அவனுக்கு சுகமும் கிடையாது, நல்ல கதியும் கிடையாது, ஒரு கதியும் கிடையாது. திருப்பி புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரேஷேனம். அது மாத்திரம் இல்லை, மனுஷனமாகவே திருப்பி பிறக்க மாட்டான். பல ஜந்துக்களாக உயிரினங்களாக பிறப்பான். மீனாகவும் மற்ற எறும்பாகவும் பல உயிரினங்களாக பிறப்பாகும். அந்த உயிரினங்களாக ஒரு க்ஷணம் இருக்கும், ஒரு க்ஷணத்தில் போயிடும், ஒரு க்ஷணம் இருக்கும், ஒரு 2 க்ஷணத்தில் போயிடும். அப்படி உள்ள அல்பாயுசாக உட்காந்துட்டு எல்லாம் போகக்கூடியவட ஆகிடுவான். ஆனால் அப்படி போய் திரும்பி பிறக்கிறது என்ன காரணம்? இந்த மனித பிறவிகள் செஞ்ச எந்த புண்ணியமோ பாவமோ இருக்கோ அந்த காரணத்தை வச்சு தான் இத்தனை பிறவி வந்து திரும்பி நல்ல பிறவி வர்றதுக்கு காரணம் மனித பிறவி தான் எல்லாத்துக்கும் மீடியேட்டர். இது மூலமாக தான் எல்லா விதமான நல்ல காரியங்களையும் செய்கிறோம். இது மூலமாக தான் பொல்லாத காரியங்களையும் செய்கிறோம். இது நல்ல காரியம் செஞ்சு முடிஞ்ச ஒரு பாடு திருப்பி வரத்துக்கு சஞ்சிதம் ஆகாமி பிராரப்தம் 3 தினசு. சஞ்சிதத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான செஞ்ச நல்ல காரியங்கள் புண்ணிய காரியங்கள் பாப காரியங்கள்லாம் சேர்ந்து குவிஞ்சிருக்கும். அதுலேருந்து கொஞ்சம் எடுக்கும். ஆரம்பகரமாக இந்த ஜென்மா வரத்துக்கு காரணத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் இந்த ஜென்மாவில் நம்ம என்ன பண்ணுறோமோ அதுக்கு பிராரப்தம்னு பேர். நல்ல காரியம் பண்ணால் அதுக்கு பிராரப்தம், கெட்ட காரியம் பண்ணால் அதுக்கும் பிராரப்தம். ஆக பிராரப்தம் வந்து நல்லது போலாது ரெண்டும் சேர்ந்து பொதுவான காமன் வேர்டு, பொதுவான வார்த்தை அது. அதனால் இந்த ஜென்மாவில் நான் ஒருத்தரும் நல்ல காரியம் பண்ணினோமானால் அடுத்த ஜென்மாவில் கொஞ்சம் நல்லதாக பண்ண முடியும், அடுத்து நல்லா பண்ண முடியும். இல்லாத பட்சத்தில் ஜென்மமாக பிறந்துன்னு கூட மனுஷனாக மாத்திரம் இல்லை பலவிதமான உயிரினங்களாகவும் பிறந்து அதெல்லாம் செத்து போய் திருப்பி வந்து ஏகப்பட்ட சுகத்துக்கத்தோடு வர முடியாது. அத்தனையும் செத்து போய் அத்தனையும் வரத்துக்கு காரணம் என்ன? இந்த மனித பிறவி செஞ்ச புண்ணிய பாவத்தினுடைய ரிசல்ட்டாகத்தான் பதிலாகத்தான் அவன் பிறந்து வளர்ந்து கீழே விழுந்து மேலே விழுந்து எல்லாம் செத்து போய் திருப்பி வந்துட்டே இருப்பான். இப்போ ஒரு எறும்பு இருக்கு, அது ஏதாவது சொரிஞ்சு விடுறோம், தொப்புன்னு விழுதுறது செத்து போய்டுறது. திருப்பி எப்படி பிறக்கும்? சஞ்சீதத்தில் என்ன இருக்கோ பழைய நம்ம செஞ்சது அதனுடைய பலனாக அதனுடைய பிறவி அடுத்த பிறவி வரும். எறும்புலேருந்து காக்காவாக வரும், காக்கா எறும்பாக போகும், எறும்பு காக்காவாக வரும், அல்லது கருடனாக வரும். புண்ணியம் பண்ணால் கருட பட்சி, பாவம் பண்ணால் காக்கா. இன்னும் மோசமாக இருந்தால் எறும்பு, இதெல்லாம் புழு இதெல்லாம். இப்படியாக 4 தினசான பிறவிகளுக்குள்ளே ஏதாவது மாற்றி வந்துட்டே இருக்கும். இந்த மனித பிறவியில் செஞ்ச கர்மாவுடைய பயனாகத்தான் இத்தனையும் வந்து போயிட்டே இருக்குது. ஏதேஹி விமுக்தா கௌந்தேய தமோ துவாரே ஸ்திரிபிர்நரः ஆச்சரத்யாத்மனஸ்ரேயः தத்தோ யாதி பராங்கதிம். எஸ் சாஸ்திரவிதிம் உத்ஸித்ய வர்த்ததே காமகாரதः ரசசித்திம் ஆப்னோதி ந சுகம் ந பராத்மனம். அதனால்
சாஸ்திரத்தை என்ன சொல்லியிருக்கோ அதுபடி நடந்தால் நமக்கு நல்ல கதி கிடைக்கும். சாஸ்திரத்துக்கு மீறி நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் அதனால் அவனுக்கு கெடுதல் தான் வரும், நரகம் தான் வரும், துன்பம் தான் வரும். மேலும் நிறைய தப்புக்கான வழி போகிறதுக்கு உற்சாகம் வந்துடும், தவறாக ஆகிடும். அந்த வழி போகக்கூடாது. தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணத்தை ஆகினால சாஸ்திரம் என்ன சொல்லிருக்கோ அது படி நடக்கணும். நம்ம எல்லோரும் காரிய விவசு எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுங்கிறதான் சாஸ்திரம் சொல்லிருக்கோ அந்த சாஸ்திரத்தை படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி நல்லதை பண்ணிட்டு கெட்டதை விட்டு இருந்தாக்க தான் நமக்கு நல்ல கதி கிடைக்கும். ஞாத்வா சாஸ்திர விதானோக்தம் சாஸ்திரம் சொல்லபடி வாழ்க்கையை ஆர்வத்தை நடத்துகிறானோ அவனுக்கு கர்ம கர்த்தும் மிகார்ஹசி. நல்ல கர்மா பண்ணுறதுக்கு இங்கே வாய்ப்பு நிறையா கிடைக்கும். கெட்ட கர்மா பண்ணாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா கிடைக்கும். நல்ல கர்மா நிறையா பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதனால் சாஸ்திரத்தை முதல்ல தெரிஞ்சுக்கிண்டு அந்த சாஸ்திரம் சொல்லப்பட்ட பிரகாரம் வாழ்க்கையை நடத்தி கொண்டு கெட்ட கர்மா பண்ணுறது எல்லாத்தையும் விட்டு நல்ல கர்மாவே நிறைய பண்ண நல்ல கதிக்கு ஐஷம் போகும். கெட்ட கர்மா பண்ண கெட்ட கதிக்கு ஐஷம் போடும். அதனால் எல்லாத்துக்கும் முக்கியமானது என்ன? சாஸ்திரம் பிரமாணம். சாஸ்திரம்னா தர்மசாஸ்திரம். ரிஷிகள் மகரிஷிகள் மகான்கள்லாம் சொன்ன எந்த தர்மசாஸ்திரம் இருக்கோ அது பிரகாரம் வாழ்க்கையை நம்ம நடத்தணுமானால் நமக்கு நல்ல கதி கிடச்சி நாமும் நல்லவர்களாகி சரியான பாதைக்கு வர முடியும். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரிய விவசித்தோ. இது பண்ணணும் இது பண்ணக்கூடாதுன்னா சொல்லியிருக்கு. அது பிரகாரம் சாஸ்திர பிரகாரம் இதை நல்லது பண்ணுன்னா அதை பண்ணணும், கெடுதல் பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது. ஞாத்வா சாஸ்திர விதானோக்தம் சாஸ்திரம் சொன்னபடி யார் ஒருத்தன் தெரிஞ்சுக்கணும் என்ன பண்ணுறானோ அவன் கர்ம கர்த்தும் மிகார்ஹசி. அவன் தான் எல்லா கர்மாக்களையும் பண்ணி பகவான்கிட்டே கொடுத்துட்டு பலனை எதிர்பார்க்காமல் எல்லா கர்மாவும் பண்ணி கொடுத்துட்டா இவனுக்கு நல்ல கதி கிடைக்கும், பகவானுக்கு சந்தோஷமாக இருக்கும். சரி எல்லா கர்மாவும் பண்ணுறேன்ட்டு வையிறது அடிக்கிறது உதைக்கிறது சாப்பிட்றது திங்கிறது காமக்கோசங்களோடு இருக்கிறதுனால மட்டும் பகவான்கிட்ட கொடுத்தேன்னா அதை ஏற்றுக்கவே மாட்டார் அவர். அதனால் அப்படி பண்ணக்கூடாது. நல்ல காரியத்தை பண்ணி பகவான்கிட்ட ஒப்பிக்கணுமே தவிர கெட்ட காரியம் பண்ணால் அதனுடைய பலத்தை அவர் பஸ்மீபூதம் பண்ணி அவனுக்கே திருப்பி அனுப்பிச்சிடுவார் அந்த கர்மா அவனுடைய பலங்களாம். அதனால் நல்ல காரியம் பண்ணுறதுக்கு சாஸ்திரப்படி தெரிஞ்சுக்கிட்டு என்னென்ன நல்ல காரியம் பண்ணணும் எந்தெந்த கெட்ட காரியம் பண்ணக்கூடாது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அது பிரகாரம் நல்ல காரியத்தில் பிரவர்த்தி கெட்ட காரியத்தில் விடுறதுக்கும் பிரயத்தனப்பட்டு யார் செய்கிறாளோ அவன் தான் உத்தமமானவன். அதை சொல்லி அசுர சம்பத்தினால் வரக்கூடிய எவ்வளோ கெடுதலோ அத்தனையும் சொல்லிட்டார். இயற்கையில் தான் ஒன்றும் கடவுளும் கிடையாது ஒன்றும் கிடையாதுன்னு சொல்கிறவங்களாம் இருக்கான். காமக்ரோதலோ முகமே தான் சாப்பாடு வேறு உலகத்தில் வேறு ஒன்றுமே கிடையாதுன்னு நினைக்கிறோம். இதெல்லாம் ஆசுர சம்பத்தினால் வந்த ஒரு பிரச்சனை. நல்ல குணத்தினால் வரக்கூடியது குறைச்சல், கெட்ட குணத்தினால் வரக்கூடியது ரொம்ப ஜாஸ்தி. அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் கெட்ட குணங்களை விடுறதுக்கு முயற்சி பண்ணுறது தான் நல்லதே தவிர சரின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு நல்ல குணத்தையே வரவழைச்சிக்காமல் உட்காந்தானா அவனை காட்டிலும் நரகம் அடையிறதுக்கு வேறு ஒத்துருமே கிடையாது. அதனால் அவன் தான் திருப்பி பிறந்து வளர்ந்துக்கிடுது எல்லாம் வந்துகிட்டே இருப்பான். இதுக்கு மேலே நம்ம செஞ்ச புண்ணிய பாவத்துக்கு பலனாக நிறைய மிருக ஜென்மங்கள், ஈ ஜென்மங்கள், எறும்பு ஜென்மங்கள், கொசு ஜென்மங்கள், எத்தனையோ கோடிக்கணக்கான ஜென்மங்களெல்லாம் இருக்குது. எல்லாம் உயிர் உள்ளதெல்லாம் பறக்கிறதெல்லாம் கூட உயிர் இருந்ததுனால தான் பறக்கிறது, இல்லைன்னா பறக்காது. சித்துப்பட்டு தான் ஒன்றும் நடக்காது, அங்கேயே உட்காந்துருது. அதனால் அத்தனை உயிரினங்களுக்கும் செடி கொடி மரத்துலேருந்து ஆரம்பித்தா இந்த மிருகங்கள் எத்தனை புழு பூச்சிகள் எவ்வளோ இருக்கோ அத்தனை வரைக்கும் எல்லாத்தையும் அந்த ஈஸ்வரன் தான் அந்தரியாமையாக இருந்து ஆட்டி படித்து காத்துன்னு இருக்கான். ஆனாலும் அத்தனை உயிரினங்களும் பாபத்தினால் வந்தது. மனித உயிரும் பாப புண்ணியம் ரெண்டு சேர்ந்து வந்தது. தேவதைகளது புண்ணியம் அதிகமாக இருக்கும். புண்ணியமே அதிகமாக எடுத்து நிறையா பண்ணிட்டோன்னா என்ன ஆகும்? சொர்க்கத்தில் பேசிப்பான். நீ முன்னாடி வந்தியா, நான் முன்னாடி வந்தியா, நீ என்ன புண்ணியம் பண்ணேன், நான் என்ன புண்ணியம் பண்ணேம்மா. அகங்காரத்தினால் அந்த புண்ணியத்தை சொல்லிட்டான்னா புண்ணியா க்ஷரதி கீர்த்தனாத். புண்ணியங்களை எவ்வளோ சொல்கிறோமோ அவ்வளோ சொல்ல கீழே விழுந்துருவோம் நம்ம. இதே பாவங்களை நிறையா பண்ணினோம் அதையும் சொல்லணும்னா எங்கேயா ஆத்தங்கரில் உட்காந்து கத்தினோன்னா ஒவ்வொன்றும் நம்ம பாவங்கள்லாம் பண்ணினோன்னு எடுத்துன்னா அந்த பாவங்களாம் கத்த தானாகவே அது அழிஞ்சிடும். அப்போ பாவங்களும் அழிகிறதுக்கு வழி இருக்குது, புண்ணியங்களும் அழிகிறதுக்கு வழி இருக்குது. பாவங்கள் அழிகிறதுக்கு என்ன வழி? ஒருத்தர் காலையும் படாமல் இருக்க முடியாது. எங்கேயாவது ஆத்தங்கரில் உட்காந்து ஒவ்வொரு கத்தி நம்ம பண்ண பாவங்கள்லாம் சொல்லிக்கணும், உரைச்சி கத்தி பேசிக்கணும். அப்போ தன்னைத்தானாகவே அந்த பாவங்களுடைய நிலையெல்லாம் குறையும். புண்ணியங்கள் நிலை சொன்னாக்க குறைஞ்சிடும். பாவங்களுடைய நிலையும் சொன்னால் போயிடும். ஆனால் புறத்தா இருக்க முன்னாடியே பாவம் சொல்லக்கூடாது. இங்கே ஆத்தங்கரில் உட்காந்து ஒவ்வொரு கத்தி பாவத்தை அப்போ குறைச்சிடும். புண்ணியம் யார்த்தையாக சொல்லுவோம், சொல்கிறதுனால அது குறைஞ்சிடும். ஆக 2-3 என்ன பண்ணணும்? புண்ணிய பாவம் 2 கர்மா தானே, 2-3 என்ன பண்ணணும்? ரெண்டையும் உறக்க கத்தி சொல்லி பேசி நல்வழி பாதையிலேயே சாஸ்திரம் சொன்னபடி இனிமேல் வாழ்க்கை நடத்த யார் ஒருத்தன் முயற்சி பண்ணுறானோ
அது சாஸ்திரம் முழுக்க தெரிஞ்சுட்டு அந்த வழியில் யாருக்கு முயற்சி பண்ணி நல்ல வழிக்கு வரணும்னு ஆசைப்படுறானோ அந்த வழிக்கு வந்தவனுக்கு நல்ல கதி, இல்லாத வரைக்கும் அவனுக்கு நரகம்தான், வேறு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி பகவான் பகவத்கீதையில் 16 அத்தியாயத்தை ரொம்ப ஸ்லாக்கியமாக சொல்லி, இந்த மாதிரி ஒரு அத்தியாயம் அசுர சம்பத்தை விளக்கமாக சொல்கிறது ஒன்றும் கிடையாது. உலகத்தில் இன்றைக்கி எவ்வளோ மோசமாக நம்மளாம் இருக்குமோ தினம் பேப்பரை பார்க்குறோம், டிவி பார்க்குறோன்னா அங்கே கொள்ளை அடித்தான், அந்த படத்தை அடித்தான், தங்கத்தை எடுத்து போனால் அந்த எடுத்து எவ்வளோ வருதோ அத்தனைக்கும் மேலே அவர் சொல்லியிருக்காரு இவ்வளோ மோசமாக இருக்குது இந்த உலகம். அதனால் அசுர சம்பத்து கலியுகத்தில் ஜாஸ்தி, நல்ல சம்பத்து ரொம்ப ரொம்ப குறைச்சல். அதனால் அசுர சம்பத்தை ஒழிக்கிறதுக்கு நாமெல்லாம் முயற்சி பண்ணி சத் சம்பத்தை நிறையா வளர்த்து கொள்வது தான் மனித பிறனுடைய முக்கியமான லட்சியங்கிறத விசேஷமாக சொல்கிறார். இதை மீறி ஒருத்த செஞ்சானா என்ன பண்ணுறதுன்னா அவனுக்கு என்ன கதையாருன்னு மீறி சொல்கிறேன் பாரு. சாஸ்திரம் படிக்கிறான், தெரிஞ்சுக்கிறான், எல்லாம் பண்ணுறான், ஆனால் அதே மீறி ஒருத்த செஞ்சானா என்ன பண்ணுறதுன்னா அவனுக்கு என்ன கதி வருது பின்னாடி நான் அவனுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி, ஏ சாஸ்திரவிதி முத்ஸ்ருத்ய யஜந்தே ஸ்ரத்தையான்விதாக தேஷாம் நிஷ்டாது காகிருஷ்ணே சத்வம் ஆகோ ரஜஸ்தமகான்னு. சாஸ்திரங்கள்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கான், எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் அதை விட்டுடுறான். ஆனால் ஸ்ரத்தையாக மாத்திரம் பண்ணிகிட்டு இருக்கான், காரியங்கள்லாம் பண்ணுறாங்களாம். அவன் ரஜஸா தமஸா சாத்விகமாக இருந்தான். அதனுடைய விஷயத்தை அவனுக்கு சொல்கிறேன். ரஜோகுணம், தமோகுணம், சத்வகுணம் 3 இருக்குது. இந்தந்த மாதிரி இடத்தோடு பண்ணால் சத்வகுணம், இந்தந்த மாதிரி இடத்தோடு பண்ணால் ரஜோகுணம், இந்தந்த மாதிரி இடத்தோட தமோகுணம், அப்படி குணங்களை சொல்லி சத்வரஸ்தமோகுணம் சொல்லி, அதனால் எந்தெந்த மாதிரி நமக்கு மனசில் அந்த சத்வகுணம் இப்படி வந்தால் எப்படி இருப்போம், ரஜோகுணம் இப்படி வந்தால் அப்படி இருப்போம், சத்வகுணம் தமோகுணம் வந்தால் எப்படி இருப்போங்கிறதெல்லாம் பற்றி அடுத்த அத்தியாயத்தில் விவரமாக சொல்ல ஆரம்பிக்கிறார்.